தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கை மிக கடுமையான நிலநடுக்கம் தாக்கியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பாதிப்பு தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய வர்த்தகர் திரு திருச்செல்வம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த பகுதியில் எல்லாம் பாதிப்பு மிக தீவிரமா இருக்கு? ஓகே சார், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு தாய்லாந்து நேரப்படி ஒரு மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள சார் ஒரு 5 நிமிஷத்து அளவுக்கு ஒரு சரியான எர்த்குவேக் நடந்துச்சு. இன்னைக்கு பர்மாவில் 7.7 ரிக்டர் அளவுல நடந்ததோட தாக்கம் இங்க எங்களால் உணர முடிஞ்சுச்சு சார். அது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 55 ஃப்ளோர் பில்டிங். அந்த பில்டிங்ல நான் ஒரு 31st ஃப்ளோர்ல இருந்தேன். ஒரு 2 செகண்ட் பாத்தீங்கன்னாக்க ஏதோ தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. உடனே நாங்க ஏதோ நடக்குது அப்படின்ட்டு பார்த்தாக்க சரி ஓகே இது சம்திங் ராங் அப்படின்ட்டு எல்லாருமே அலர்ட் ஆயிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டேபிள்ல வச்சிருந்த கிளாஸ்ல வச்சிருந்த வாட்டர் முதற்கொண்டு ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்ப நாங்க கன்ஃபார்மா பண்ணிட்டோம் இது எர்த்குவேக் தான்ட்டு. ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே ஃப்ளோர்ல எல்லாமே படுத்துருங்க, யாரும் ஸ்டாண்டிங்ல இருக்க வேணான்ட்டு எல்லாரும் அலர்ட் பண்ணிட்டேன் நான். அது மாதிரி இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் ஏரியாவில் புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் போயிட்டு இருந்துச்சு சார். அது ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 ஃப்ளோர் பில்டிங். அந்த பில்டிங் ஃபுல்லாவே டெமாலிஸ்ட் ஆயிட்டு சார். அந்த பில்டிங் ஃபுல்லாவே இந்த எர்த்குவேக்ல ஃபுல்லா டெமாலிஸ்ட் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் இதுவரையும் ஒரு 3 பீப்புள்லேருந்து 4 பீப்புள்ஸ் வரையும் டயர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அனதர் 81 பீப்புள்ஸ் உள்ளதான் இதாக இருக்கா, அவங்களும் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு சார். இப்போ பேங்காக் நகரம் முழுமையாக இந்த பாதிப்பு உணர முடிஞ்சிருக்கா? அந்த அளவுக்கு மோசமான தீவிர தாக்குதல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கா? இன்னும் எவ்வளவு கட்டடங்களுடைய சேதம் எப்படி அங்க பார்க்க முடியுது? இப்போதைக்கு கட்டடங்களோட சேதத்தோட கணக்கெடுத்து பார்த்தா அந்த ஒரு கட்டடம் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த ஒரு கட்டடம் தான் சார் இதுவரையும் சேதமாயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் நிறைய விழுந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்க சிலோம் ஏரியாவில் பாத்தீங்கன்னா அந்த ஜூவல்லரி ட்ரேட் சென்டருங்கிற பில்டிங்ல லேசான விரிசல் விழுந்திருக்கு. ஃப்ளோர்ல விரிசல் விழுந்திருக்கு. மெரியாட்டுங்கிற ஒரு பயணியர் தங்கும் விடுதி இருக்கு, பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆனிச்சு. மகானக்குங்கிற ஒரு பில்டிங்கும் நல்ல ஷேக் ஆனிச்சு. அதுக்கான வீடியோ ஆதாரமும் உங்கள்கிட்ட நான் அனுப்பியிருக்கேன், அதை நீ பாருங்க நீங்க எப்படின்னு. நல்ல ஒரு வைப்ரேஷனை உணர முடிஞ்சிச்சு. ஆனா சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கத்தை மக்கள் உணர்ந்தாங்க. எல்லாருமே தன்னை மீறி எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ சம்திங் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ணிட்டாங்க சார். இப்போ அதிக அளவுக்கு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நகரம், இந்தியர்களும் தமிழர்களும் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் பாதிப்பு ஏதாவது இருக்கா? அங்கே தமிழர்கள் எங்கே அதிகமாக வசிக்கிறாங்க? அவங்க பாதுகாப்பை எப்படி உறுதி செஞ்சுருக்காங்க? ஆமா சார், தமிழர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்க தாய்லாந்தை பொறுத்த வரையும் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட பேங்காக் டிஸ்ட்ரிக்ட்ல சிலோம் பகுதியிலையும் நரத்திவாஸ்ங்கிற பகுதி, அந்த பகுதியில் அதிகமாக வசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டாயங்கிற பகுதியில் வசிக்கிறாங்க. பட்டாய பகுதியில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சார். மெயினாக பார்த்தீங்கன்னா பேங்காக் சிட்டிக்குள்ளே தான் இந்த பாதிப்புகளை உணர முடிஞ்சுது. அந்த பர்மா பெல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்தில் இந்த பேங்காக் டிஸ்ட்ரிக்ட் இதில் தான் உணர முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியனும் சேஃப்டியாக தான் இருக்காங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா செக்யூரிட்டியும் கரெக்டாக கண்காணித்து எல்லாரும் மக்களை வெளியேற்றிட்டாங்க. இதை உணர்ந்த உடனே எல்லா பில்டிங்கோட மேனேஜ்மெண்ட்டும் மக்களை வெளியேற்றி அலர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மக்கள் வெளியில தான் இருந்தாங்க. பில்டிங் உள்ள எல்லாரும் வெளியாகி வீட்டை விட்டு வெளியே தான் சார் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நில அதிர்வு உணர முடிஞ்ச உடனடியாக தரையில் படுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் போயிருக்கீங்க. இங்கே தாய்லாந்தில் அடிக்கடி நிலநடுக்கம் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடா? அங்கே எப்படி இதெல்லாம் ட்ரெயின் ஆயிருக்காங்க மக்கள்? நான் ஒரு 21 வருஷமா இருக்கேன் சார் தாய்லாந்துல. ஆனால் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் 2004 வந்தப்போ சுனாமி தாக்கி இருந்துச்சு. சுனாமி பெரிய லெவலில் தாக்கி இருந்துச்சு. அது சவுத் தாய்லாந்தில் தாக்கி இருந்துச்சு, புக்கெட்டு அந்த பகுதியில் தாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் முதல் தடவை தாய்லாந்துல நிலநடுக்கத்தை உணர முடியுது. தாய் மக்களும் அதை தான் சொல்றாங்க. தாய்லாந்து மக்களும் இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது, இதுக்கு முன்னாடி இது நாங்க ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு தாய் மக்களும் அதை தான் சொல்றாங்க சார். நீங்கள் அங்கேருந்து பேசுகிறீங்க, தொலைத்தொடர்பில் எதுவும் சிக்கல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மற்ற இடங்களில் தொலைத்தொடர்பு சேவை எல்லாமே சுமூகமாக இருக்கா, இல்லை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? தொலைத்தொடர்புகள் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்குவேக் நடந்த சமயத்தில் மட்டும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க் பிரச்சனை இருந்துச்சு. சப்போஸ் யாரையும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறதோ டைரக்ட் காலில் கான்டாக்ட் பண்ணுறதோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உணர முடிஞ்சது. யாரு கால் பண்ணாலும் கால் எண்டடுன்னு தான் வந்தது. அந்த நேரத்தில் மட்டும் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஷேக்கிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் நிலைக்கு எல்லா டவரும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு சார். அதுக்கப்புறம் தொலைத்தொடர்புல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கேருந்து அங்கே நிறைய பேர் சுற்றுலா வந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அவங்க
என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, எல்லாமே அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படும், அவங்க என்ன செய்யலாம் இப்போ? இப்ப யாராவது சுற்றுலா வந்திருக்காங்களோ அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே தாய்லாந்து கவர்மெண்ட் சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க சார். அவங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிறதுக்காக வேண்டி யாரு எந்த இடத்துல தங்கியிருக்காங்க, என்னைக்கு போறாங்க டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க பாதுகாப்பு 100% பாதுகாப்பா தான் இருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்கான தேவையான நடவடிக்கை ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த எர்த்குவேக் உணர்ந்த அடுத்த நிமிஷமே எந்தெந்த பில்டிங் அதிகமா ஷேக் ஆனியோ அந்தந்த பில்டிங் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் போயிட்டு நல்ல மக்களை வெளியேற்றிட்டாங்க சார். உடனே யாருமே உள்ள வைக்கல. ஒரு 2 to 3 1 ஹவருக்குள்ளேயே மக்களை வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகாது, அடுத்தடுத்த சில தடங்கள் வருங்கிறதுனால ஓரளவு டக்கு டக்குன்னு மக்களும் தானாவே அலர்ட் ஆகி வெளியாகிட்டாங்க சார். இப்போ அங்கே சிகிச்சை கொடுக்கக்கூடிய வசதி, ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் ஒரு அச்ச நிலவுது அங்கே. அங்கே சிகிச்சை வசதியெல்லாம் எப்படி இருக்குது இப்போ அங்கே? சிகிச்சை வசதிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சார். நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தாய் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாவே போய் பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம இந்தியன்ஸ் இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எதுவும் அது மாதிரி சிகிச்சை தேவைன்னாக்க சோசியல் இன்சூரன்ஸ் கட்டுறாங்க மாதம் மாதம் தாய்லாந்து கவர்மெண்ட்டுக்கு. அதை வச்சு அவங்க வந்து எவ்வளவு வேணாலும் ஃப்ரீயாவே சிகிச்சை பார்த்துக்கலாம் சார். அதை பத்தி ஒன்றும் மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சில இடங்கள்ல பைக்கில் போனவங்க அந்த எர்த்குவேக் வந்த நேரத்தில் தானாவே சறுக்கி விழுந்திருக்காங்க. சில பேர் நடந்து போனவங்களுக்கு தலை சுற்றல் மாதிரி வந்திருக்கு. அவங்க அதை ஃபீல் பண்ணி என்ன திடீர்னு தலை சுத்துது, என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கல அதுக்கப்புறம் தான் அவங்களே உணர்ந்திருக்காங்க. இது வந்து பூகம்பம் தான் அப்படின்னு உணர்ந்திருக்காங்க சார். மற்றபடி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இப்போ ரன்னிங்ல இருக்கு. எல்லாமே அலர்ட்டா இருக்காங்க. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் 100% அலர்ட்டா இருந்திருக்காங்க. ஃபுல்லா ஆம்புலன்ஸ் சரௌண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு. போலீஸும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும். இப்போ விமான சேவை அங்கே ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? விமான சேவை வழக்கம் போல் இருக்கா, இல்லை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கா? விமான சேவை இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் இல்லை சார். ஆஸ் யூஸ்வல் விமான சேவை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல எந்த எந்த பிளேட்டும் கேன்சல் பண்ணல, எந்த இதுவும் பண்ணல. வர்றவங்க வந்துகிட்டு இருக்காங்க, போறவங்க போயிட்டு இருக்காங்க. அது எந்த இதுவும் பண்ணல. அந்த கரெக்டா சொல்ல போனோம்னா அந்த பேங்காக் டைம் 1 மணில இருந்து ஒரு 2 மணி வரை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது சார். ஒரு ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் யாரும் சாப்பிட்டவங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனா ஷாப்பிங் மால்ல போனவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க. ஷாப்பிங் மால் ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. இதுதான் ஜெனியூனா நடந்தது. இப்போ சிலர் இங்கேருந்து போகிறவங்கள தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கலாம். இங்கேருந்து சுற்றுலா போனவங்க, தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கவங்க, இந்தியாவிலேருந்து போயிருக்கவங்க, யாராவது தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியை தொடர்பு கொள்ளணும்னா என்ன அணுகுமுறை? இந்தியன் எம்பசியை தொடர்பு கொள்ளணும்னா அந்த இப்போ வந்து இங்க ஒவ்வொரு பலவிதமான சங்கங்கள் இருக்கு சார். இப்போ தாய்லாந்து தமிழ் சங்கம், தாய்லாந்து மலையாளி அசோசியேஷன், தாய் குஜராத்தி அசோசியேஷன் அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம அங்க கேட்டாவே சொல்லுவாங்க. இந்திய தூதரகத்தை அணுகணும்னு சாதாரண தாய் மக்கள்கிட்ட கேட்டா கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க இருக்குன்னு. அதுக்கேற்ற நடவடிக்கைகள் நம்ம இந்திய தூதரகமும் எடுக்கும். ஏற்கனவே பல தடவை அது மாதிரி உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது இந்திய தூதரகம் ரெடியா இருக்காங்க. அவங்களும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. எல்லாரோட இந்தியனும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு எல்லாரும் சேஃப்டியா இருங்கன்னு நம்ம இந்திய தூதரகத்துக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க எல்லாருக்குமே. மக்கள் அதுக்கேற்ற மாதிரி இதோட ரெடியா இருக்காங்க சார். இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? அத்தியாவசிய சேவையில் இப்போ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா மிகப்பெரிய அளவில்? இதுவரையும் அந்த 1 மணி நேரத்தை தவிர இதுக்கப்புறம் எந்த விதமான பாதிப்புகளும் தெரியல சார். அந்த இப்போதைக்கு எல்லா கடைகளும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பால் கிடைக்குது. மின்சாரம் ஸ்டாப் ஆகவே இல்லை. தண்ணீர் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தியாவசிய தேவைகள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கிடைக்குது மக்களுக்கு. மக்கள் போக்குவரத்தும் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. பட் என்னன்னாக்கா அங்க ஹெவி டிராபிக் ஜாமும் கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு திருச்செல்வம். ஓகே சார், மிக்க நன்றி சார்.